ஊர் முழுக்க டான் 2 அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு நமக்கு இங்கே வேறு மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குன டிராகன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுமே நிறைய பேர் இது டான் மாதிரியே இருக்குது, இது டான் 2 அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட லிட்ரலாக கதைப்படி பார்க்கும்போது டான் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டானுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, டானில் எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லாவே படிக்கலனாலுமே கூட அவன் அவனோட வாழ்க்கையில் திறமை இருந்தால் ஜெயிச்சிடுவான் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஆனால் டிராகன் படத்தில் அப்படி கிடையாது. டிராகனில் படிப்போட முக்கியத்துவம் என்னன்றதை செகண்ட் ஆஃப் முழுக்கவே சொல்லியிருப்பாங்க. ஒழுங்காக படிக்காமல் குறுக்கு வழியில் ஸ்கேம் பண்ணி முன்னேறினா அது என்றைக்குமே நிலைக்காது. படிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை நல்லா போடலைன்னா என்னதான் மேலே மேலே உயர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் கூட சடனாக கீழே விழுவோம். அதனால் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறதான் மெயின் கான்செப்டாகவே வச்சுருப்பாங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத ஸ்க்ரீன் பிளே. என்னதான் பிரதீப் ரங்கநாதன் அப்பப்போ தனுஷ் அவர்களை இமிட்டேட் பண்ணாலும் அவருக்குன்னு உரித்தான ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாரு. அது எப்பெல்லாம் வெளியில் வருதோ அப்போல்லாம் நம்ம வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறாரு, நல்லாவே என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. எக்ஸாம்பிள், லவ் டுடே படத்தில் மாமா குட்டி பற்றி தெரிய வரும்போது ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அது மாதிரியான ஒரு சீன் இந்த படத்துலையும் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக படத்தோட கேஸ்டிங். ஹீரோவை தாண்டி படத்தில் வர்ற விஜய் சித்து, ஹர்ஷத் கான், அனுபமா, கைரோ அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஹர்ஷத் கான்லாம் டைமிங்கில் காமெடி அடித்து நிறைய இடத்துல நம்மளை நல்லாவே சிரிக்க வைக்கிறாரு. அடுத்தது படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னு ஒன்று சொல்லணும்னா படத்தோட டயலாக்ஸ் தான். ஒரு சில இடங்களில் வர படத்தோட டயலாக் நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிற கெட்டவன் தான், ஆனால் யாரோட வாழ்க்கையும் அழித்து முன்னேறணும்னு நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் அந்த டைலாக்கை ப்ளேஸ் பண்ண இடங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு, நம்ம மனசையே போட்டு ஒழுக்குச்சு. என்ன தான் படம் அப்பப்போ ப்ரெடிக்டபுளாக போனாலுமே கூட கிளைமேக்ஸ் காட்சிகளில் வர்ற ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமா இருந்திருக்கும். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஹீரோ காலேஜில் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத ரொம்பவே மாசாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இருக்கலே பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே ஷார்ட்டாக காமிச்சிட்டாங்களோன்னு தோணுது. அது இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு காமிச்சிருந்தாங்கன்னா செகண்ட் ஆஃபில் அது எல்லாமே முட்டாள்தனம் அப்படிங்கிறத சேர்த்து வச்சு உடச்சிருக்கும் போது படத்தோட கான்செப்டுக்கு இன்னுமே வலிமை சேர்த்துருக்கும். மொத்தத்தில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி படம் டான் மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்தோட கதையும் கான்செப்டும் டோட்டலாகவே வேறு. மற்றபடி எஸ்ஜே சூர்யா இடத்துல மிஷ்கின், சமுத்திரக்கனி இடத்துல ஜார்ஜ் மரியன் கிட்டத்தட்ட சேமாக அங்கங்கே டான் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இது ஒரு வித்தியாசமான படம் தான், நல்ல படமும் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாயும் பண்ணுவீங்க. நீங்கள் டிராகன் படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துருந்தீங்கன்னா படம் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.